Hi friends, welcome back to Mama Durba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு फ्रेंड्स வீட்ல நம்ம செஞ்சு சாப்பிட்டு ஏனா எல்லாருக்குமே உடம்பு almost 10 days மேல ஆயிடுச்சு 10 டேஸ்ல ஆவல ஒரு 3-4 நாள் தான் இருக்கும் இல்ல இடையில நான் வீட்ல சமைச்சிட்டு தான் இருந்தேன் பட் ஆனா ஃபுல் ஃப்ளெஜ்ஜா சமைக்கல அதெல்லாம் கூட என்ன செய்ய போறேன் ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய நம்ம சாப்பிடாதனால நமக்கு ஃபேவரட் வீட்ல செஞ்சு சாப்பிட்ட எல்லாமே கிளியர் பறந்து ஓடிரும் அப்படிங்கிற ஒரு டிஷ் இருக்கும். அது என்ன டிஷ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போகாம அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணனும். ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் என்னோட பிரியாணி ரெசிபி கேக்குறீங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு பிரியாணி ரெசிபி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு சட்டுன்னு செஞ்சு சொல்லிடுறேன். அதோட ஏன் ரைஸ் கம்மியா வைக்கிற? ரைஸ் கம்மியா வைக்கல. இத ஃபர்ஸ்ட் மட்டனோட சேர்த்து அந்த கிரேவியோட வேக வச்சாதான் அந்த டேஸ்ட் உள்ள பிடிக்கும். அதனால பிடிக்க மாட்டேங்குது. அதனால முதல்ல சின்னதுல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடும்போது அதை மாத்திடுவேன். இப்போ வந்து நான் பயந்துட்டேன் பார்த்தோன்னா ஐயோ கம்மியா தான் இருக்குது போல் இருக்குது ரைஸ் அப்படின்ட்டு. நைட் வரைக்கும் ஆமா நைட் வரைக்கும் வேணுமே. நம்மளோட வேணும் பிரியாணி மசாலா கிடைக்காதனால நம்மளே வீட்ல ப்ரிப்பேர் பண்றோம். நம்மளே வேணும் பிரியாணி ஃபர்ஸ்ட் வந்து கிராம்பு போட்டேன். எல்லாம் எனக்கு கையளவு தான். நீங்க அந்த இது 200 கிராம் 300 கிராம் அப்படின்னு சொன்னீங்கல்ல எனக்கு தெரியாது. எல்லாம் என்னோட அளவு தான். இதெல்லாம் இந்த அளவு போட்டா எனக்கு சரியா இருக்கும். ஒரு half an hour ஆகுமா? half an hour ஆயிடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கிடையவே வாய்ப்பே இல்லை. கறி கொஞ்சம் நல்லாவே வை. லேட்டா போனதுனால கடைசி வால் கறி தான் கிடைச்சது. தொடக்கறி தான் அதான் கடைசியா நம்ம வாங்கணும். சரியா போச்சு. ஓவர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு தான் போய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போடு. அது நல்லா சின்ன பிச்சு போடு. வேணும் பிரியாணி இதில் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதை ஒரு நாள் வேணும் பிரியாணி செய்கிற கிச்சனுக்குள்ளே போயிட்டு ரெசிபிலாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணின்னு வந்துடணும். ஃபாஸ்டஸ்ட் பிரியாணி ரெடி. நீங்களும் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கரெக்டாக நீங்களும் கச்சிதமாக பிக்கப் பண்ணிக்கிட்டு சூப்பராக செய்யுங்க. பனி சீசனே முடிஞ்சிருச்சு. இன்னும் அப்ப நெய்யெல்லாம் உருக மாட்டேன்னு தெரியல. ஆமா நெய்யும் உருக மாட்டேங்குது. இப்ப பெய்யறது பனியா வெயிலா ஒண்ணுமே தெரியல. விஷவாயு காத்து பரவுது. கோல்டு பிடிச்சது 10 நாளா பிடிச்ச மாதிரியே இருந்து ட்ரை காஃபா மாதிரி இருக்குது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே எப்போன்னு. ஓகே நம்ம வெங்காயத்தை தள்ளிப்போம். வதக்கு. நீ பச்சை மிளகாய் வந்து கீரி போட வேண்டியது தானே. நம்ம கோயம்புத்தூர்ல தம்பி அண்ணா பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? புலாவ் பிரியாணி வேற மாதிரி இருக்குமே. ஆனா அந்த மாதிரி ட்ரை பண்ணுப்பா ஒரு நாள். இப்பதான் எனக்கு அந்த பச்சை அது வெறும் பச்சை மிளகா தான். அது கோயம்புத்தூர் தம்பி அண்ணா பிரியாணி அது வேற மாதிரி இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அதுவும் நல்லா வேகட்டும். நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இப்ப வந்து எல்லாம் எதுவுமே நம்ம அரைக்க முடியாதுன்னு நாங்க பேக் வாங்கிட்டோம். இல்ல இமீடியட்டா நம்ம எதுவுமே செய்யல. எல்லாமே வந்து ஸ்டாக் பண்ண வைக்கிறதுக்கு இனிமேல் தான் முடியும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டே வந்துட்டோம். சீக்கிரம் வேகுதா பாரு. நீ ஃபாஸ்டா வை. ஃபாஸ்டா தான் இருக்குது. இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ என்னப்பா அவ்வளோ இது போட்டு போட்டு என்ன கொஞ்சோண்டு போட்ட மாதிரி இருக்குது. இது தண்ணி ஊற்றி கழுவிக்கோ. இது தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. இது அது அப்புறமா தண்ணி ஊற்றுவோம் போது ஊற்றிக்கலாம். அதான் சொல்லுவோம். இஞ்சி போட்டுப்பேன். ஸோ முதல்ல எங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தம்பி அண்ணா பிரியாணி அவள் தான். தம்பி அண்ணா பிரியாணியில் இந்த ஸ்மெல் மட்டும்தான் வரும் இல்லைப்பா ரைஸில். அதான் எனக்கு தெரியல. ஆமாம் இது மட்டும்தான் வரும் எனக்கு தெரியும்.
நான் தனியாவே நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன் தம்பி. பார்த்தேன். நல்ல வேலை தப்பிச்சுதியா மூஞ்சி. இல்ல நீ ஒழுங்கா கட் பண்ணு. அவசர பிரியாணி பண்றேன்ட்டு இது பண்ணி தொலையாத. நெக்ஸ்ட் கடைசி தக்காளி. அடுத்தது மட்டன். சர்ன்னு ஒரு 10 நிமிஷம் விசில், 10 விசில் வந்தா பிரியாணி இன்கிரீடியன்ட் ஃபுல்லா ரெடி. அப்புறம் ரைஸை போட்டுறோம், தம்மை கட்டுறோம், பிளேட்ல போடுறோம், அள்ளி வாயில போடுறோம். மேல முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல வந்துட்டு உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பு. ஓகேவா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஊத்து தயிர். ஒரு போதும். அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள். இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம பண்றோம். அப்புறம் மெயின் மசாலா, பிரியாணி மசாலா. அப்பா ஒரு நாள் இந்த பிரியாணி மசாலா ஆட்டுக்கல்ல அரைச்சி போட்டு பிரியாணி செய்யணும்பா. பிரியாணி மசாலா எங்க ஒரு ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க? பண்ண மாட்டாங்களா? சரி, ஓகே. சூப்பர். அவ்வளோதான். எப்படி கலர் வந்துச்சு பாரு. எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. பசியில் நாங்கள் 2 பேரும் பொட்டேட்டோ சிப்ஸ். ஆமாம், செம்ம பசி. மட்டன் போட்டாச்சு, அவ்வளோதான். விசில் வந்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். அப்பா ஒரு 10 விசில் விட்டுருப்பா. இந்த கறி மேலே எனக்கு டவுட் இருக்குதுப்பா. சரி பார்ப்போம். ஆனால் பார்த்து மசாலாலாம் போய் அப்படியே ட்ரை ஆகிட போகுது. அப்புறம் கரைஞ்சி ஓடிச்சுன்னா என்ன? மொத்தம் நீ யூஸ்வலாக எத்தனை விசில் விடுவ? 4-5 விசில் விடுவேன். ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விடு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேணாம், நீ உன் இஷ்டத்துக்கே விடு. நான் சொல்லி அப்புறம் எதாவது ஆகிட போகுது. பிரியாணியில் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை எனக்கு. வேகலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். தொட்டு ஆமாம். காட்டு பாரு. பெரிய அடுப்பில் வைக்க வேண்டியது தானே, சீக்கிரம் ரெடி ஆகிடுமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிப்போம். 3 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ எதுக்கு 3 டம்ளரு? வேகத்துக்கு. ஓ, வேகத்துக்கு. இப்போயே ஊற்றிட்டேன்னா அப்புறம் கணக்கு கட் ஆகிடும்ல. அப்போ ரைஸ் போட்டு அதுக்கு ரைஸ் போடும்போது இதுலேயே தான் போடணும். ஓ, இதுலேயே அள்ளி ஊற்றிடுவியா? ரைட், ஓகே. மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டேன். இது கொஞ்சம் விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா புதினாவை கிள்ளி வைக்கணும். என்னப்பாச்சு? மட்டன் வந்துச்சா? பாத்தியா? வந்துச்சு இல்லை, புஷ்குன்னு உள்ள போன மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு எல்லாம் உள்ள போல, ஓரளவுக்கு வந்துச்சு. போடு 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 போடு. அதில் தண்ணி கிண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடாதப்பா, டேஸ்ட் மாட்டு போகுது. ஏய், பின்னாடி பாரு, எப்படி நேரத்துக்கு அரிசி தள்ளி விட்டுருப்ப. அம்பேல் ஜூட் ஆயிருக்கும் அத்தனை அரிசி இப்ப. ஆமாம், ஒரு 10 சொரிநாய் ராத்திரி கத்திக்கிட்டு போட்டு ஓடிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம் நேரத்துக்கு இங்கே வீட்டில். போடு 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 போடு. கமான். 1. சரி, இதெல்லாம் போட்டு எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். 2. ஆனால் 1000 ஃபுட்டு இருந்தாலும், என்ன நிறைய வெரைட்டி இருந்தாலும், இந்த பிரியாணி ஏன் டாப்பில் நிற்குதுன்னு சொல்லி எல்லாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாரும் எது பிடிக்கும் அப்படின்னா பிரியாணி தான் பிடிக்கும்ன்றாங்க. ஏன் அது சொல்லு? சொல்லு, கேள்வி கேட்குற நீயே பதில் சொல்லு. அது தெரியாதனால தான் நான் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு உன்னை கேட்குறேன். பதில் வச்சிருப்பியா? மட்டன் குழம்பு இருக்குது, மட்டன் இது இருக்குது, மட்டன் கலரில் சாப்பாடு இருக்குது, மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் சட்டியில் சோத்தை போட்டு கலரி அடிக்கிறது இருக்குது. நீயே ஒன்று சொன்னியே ஆதி காலத்தில் வந்துட்டு என்ன, இதுதான் ராயல் ஃபுட் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக புதினாவை ஆட் பண்ணிப்போம்.
ஆனா இப்ப ஏதோ ஒரு ஹோட்டல்ல மட்டன் கறி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் மட்டன் வச்சுட்டு மட்டன் கிரேவிலாம் செஞ்சுட்டு கடைசியில அந்த சட்டியில பெரட்டி போட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா? அது மாதிரிலாம் சாப்பிடவே இல்லை. சின்ன வயசுல சாப்பிட்டதுப்பா. ஏன்னு சொல்லி சாப்பிடலன்னு சொல்றேன்ட்டு அந்த மாதிரி மட்டன் நீ செய்ய மாட்ற. இப்பெல்லாம் நல்லா தான் செய்யறேன். இல்ல அது வேற மாதிரி இருக்கும். குவாண்டிட்டி ஜாஸ்தி. என்னன்னா அதெல்லாம் குவாண்டிட்டி கம்மியா இருக்கும். புரியுதா? இல்லப்பா, அந்த சட்டியில அந்த கறியோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். புரியுதா? இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க? எண்ணெய் ஊத்தாத கடாயி, என்னென்ன கடாய் பேர்லாம் என்ன அது பேரு? நான்ஸ்டிக்கா அது இதுன்னு போட்டு அந்த கிரேவியே ஒட்டாத லெவலுக்கு வேலை செய்யறீங்க. ஏதோ கம்மியா வெயிட் பண்ணி என் வாய்க்கு எதுவும் தெரியலையான்னு தெரியல. எனக்கு வாய்க்கு எதுவுமே தெரியாதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. காட்டு ஒரு மட்டன் பீஸோட எடு, நான் சொல்றேன் உனக்கு. என்ன கம்மியா இருக்கு சொல்லு. காரம்லாம் இல்ல. காரம் இல்ல, பட் சொல்லு என்ன இல்ல. உப்புலாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. கரெக்டா இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் லைட்டா காரம் ஆட் பண்ற. இது ரைஸோட சேர்ந்ததுன்னா அப்புறம் வெள்ளை சோறு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பிரியாணி மசாலா கொட்டிட்டு பேக்கெட்டை வேணாமா? ஒரு மட்டன் பீஸ் எதுக்கும் எடு, எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாப்பிடலாம்ல? இப்போ மட்டன் நல்லா தானே இருக்கும். ஆமா, கொஞ்சம் கொட்டிட்டு லைட்டா. அவள்தான் போதும். இப்போ போட்டியா? பாருங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், வேகுது. இது வெந்துருச்சு. ரைஸ் வேவுது பாருங்க. ரைட், ஓகே. முடிச்ச உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அது தம் கட்டினது வந்து போதுமா வேணாமான்னு செக் பண்ணணும். ஓகே, கொதிக்குது. நம்ம அப்படி போட்டுக்கணும். அதான் மட்டன் வந்து அப்படியே பீஸ் பீஸாக லேயராக வருது. சூப்பராக தண்ணி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டா போதும். அதுக்குள்ள அவசரம் உனக்கு. டேஸ்ட் பார்க்கணுமா? என்னப்பா பண்ணிட்டு இருக்க? தட்டு ஃபுல்லா பிரியாணி போட்டு குத்துச்சு பேபிமா. என் பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே பழன்னு உதிரியா சூப்பரா இருக்குது. என்ன ஒன்று நான் ஃபீல் பண்ணது, என்னடா இது இவ்வளோ பிரியாணி போட்டு குத்துச்சு அப்படின்ட்டு மனசு ஃபீல் பண்ணுது. ஆனால் வாய் வந்து ஃபீல் பண்ணல. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே, செம்ம டேஸ்ட் இருந்தது. அப்படி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தயிர் ஊற்றினோம், ஆனியன் ரைத்தா வச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். காரம்லாம் கரெக்டாகிடுச்சு. முதல்ல நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ காரமே இல்லாத மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஆட் பண்ண சொன்னேன். ஆட் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். மசாலா அப்படியே கலர் காம்பினேஷன் கரெக்டாக வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் இதே மாதிரி பிரியாணி போய் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு பேசணுன்றது தோணாமல் டக்குன்னு 2வது வாயை எடுத்து வாயில் வைக்க வந்தேன். அப்புறம் நல்லா இருக்காது, உங்ககிட்ட சொல்லிட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேணு பிரியாணி மசாலா இல்லாமல் நம்ம நார்மல் மசாலே போட்டு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.